அனைவருக்கு காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாதமலரில் 31 மே 1 கழிச்சு தான் இந்த எபிசோட் போடுறேன். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலைங்க, சரிங்களா? இதில் இந்த வாதமலர் புக்கில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்கறது தான் பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. கேள்வி பதில் இருக்குது. இதுக்கு பரிசு 10,000 ரூபாய் இருக்குதுங்க, சரிங்களா? வாங்க, இதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன கேள்விகள்லாம் இருக்குது, அதுக்கு என்ன பதில்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, இடமிருந்து வளம். குழந்தைகள் காசு சேர்க்க மண்ணால் ஆன டேஷ் பயன்படுத்துவார். இப்போ மண்ணால் ஆன உண்டியல் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, பிளாஸ்டிக் இல்லைன்னா வேறு ஏதாவது இரும்பு உண்டியல் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மண்ணால் செஞ்சோன்னா அது உடஞ்சா கூட அந்த மண் கூட செமிச்சிடும். ஸோ மண்ணால் ஆன உண்டியல் பயன்படுத்துவாங்க. பதில் என்ன? உண்டியல், சரிங்களா? உண்டியல், சரிங்க. இப்போ ஒன்று மேலேருந்து கீழே என்ன? மேலேருந்து கீழே நித்திரைனா தூங்குறதுங்க. தூங்குறத என்னன்னு சொல்லுவீங்க? தூங்குறத என்னன்னு சொல்லுவாங்க? உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. உறக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்க. உறக்கம் பதில் எழுதிங்க. 3 கீழேருந்து மேலே என்ன? டீயில் முடியுதுங்க. விலங்குகளின் குழந்தையை இப்படி தான் கூடுவாங்களாம். ஆட்டுக்குட்டி, கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பதில் என்ன? டீனால குட்டி, சரிங்களா? 3 வலமிருந்து இடம் என்ன? வாத்து எழுப்பும் வழி. வாத்து எப்பவுமே குவாக் குவாக் அப்படின்னு தான் கத்தும். பதில் என்ன? இங்கே கூவுக்கனால குவாக். ஓகேங்க. 4 கீழேருந்து மேலே என்ன? தொண்டையிலிருந்து வெளிப்படுவது. நம்ம இப்போ பேசக்கூடிய பேச்செல்லாம் வருதுங்க, அது என்னது? குரல். பதில் என்ன? குரல், சரிங்க. 4 இடமிருந்து வலம் என்ன? கேள்வி இல்லைங்க. 5 வலமிருந்து இடம் என்ன? பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சின்னா ஜென்ரேஷன் மாறுது. கோட்பாட்டின்படி மனிதன் இதிலேருந்து தோன்றினான். மனுஷன் வந்து எதுலேருந்து தோன்றான்னு சொல்கிறாங்க? குரங்கிலேருந்து தோன்றினான்னு சொல்கிறாங்க. ஆனால் குரங்கும் இன்னும் நம்ம கூட தான் வாழுது. ஆனால் அது 5 அறிவு, மனிதன் வந்து 6 அறிவு உள்ளது. ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? தங்க நகையை ஒன்றின் விலையில் ஒன்று வந்து செய்கூலி, இன்னொன்று என்னதுன்னு கேட்காங்க. தங்கம் செய்யக்கூடிய கூலியை வந்து செய்கூலின்னு சொல்லுவோம். தங்கம் செய்யல என்னெல்லாம் வந்து தங்கம் குறையுதோ அதெல்லாம் சேதான்னு சொல்லுவோம், ஓகேங்களா? தங்கம் செய்யல சின்ன சின்ன மைனூட் ட்ராட்ஸ் வந்து கீழே விழலாம், அதெல்லாம் வந்து எதில் ஆட் பண்ணுவாங்க? சேதான்னு ஆட் பண்ணுவாங்க. ஓகே. 2 இடம் வந்து வலம் என்ன? பணிவிடை. பணிவிடை அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பணிவிடை. முதியோர்களுக்கு இல்லைன்னா கோயிலில் செய்யக்கூடியது தான் பணிவிடை. சேவைன்னு சொல்லலாம். இங்கே வந்து 4 எழுத்துக்கனால சேவகம் அப்படின்னு சொல்லலாம். 7 கீழேருந்து மேலே என்ன? இம்மில் முடியுதுங்க. இந்தியா மற்றும் ஒரு இதிகாசம் இரண்டையும் குறிக்கும் சொல். இந்தியா வந்து பாரதம்னு சொல்லலாம், இதிகாசத்தை சொல்லணும்னா மகாபாரதம் சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு எழுதக்கூடிய வார்த்தை பாரதம், சரிங்களா? இப்போ 7 வலமிருந்து இடம் என்ன? நீரில்லா நெச்சி டேஷ். நீர் இல்லாத நெச்சி பால். இல்லு தாங்க போட்டிருக்கேன். நீர் இல்லாத நெச்சி வந்து என்னது? பால். இந்த இது யார் சொன்னாங்கன்னா ஔவையார் சொன்னாங்க. அவங்க சின்ன பசங்களுக்காக நிறைய சொல்லியிருக்காங்க. நீரில்லா நெச்சி வந்து பால். நெய்யில்லா உண்டி பால். நெய்யில்லாத சாப்பாடும் பால். அதுக்கப்புறம் ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால். ஆறு இல்லாத ஊருக்கு அழகு கிடையாது, அதுவும் பால் தான். மாதையில் உடம்பிறப்பில்லா உடம்பு பால். உடம்பிறந்தவங்க இல்லாத உடம்பும் பால் தான் சொல்கிறாங்க. பாலே மடக்கொடி இல்லா மனை. வீட்டில் மனைவி இல்லாத வீடுமே பாலுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சொன்னது யார்? ஔவையார். 11 கீழேருந்து மேலே. குங்குமம் அடங்கிய இந்த சிறிய கலனை இப்படி அழைப்பது. குங்கும கலன்னு சொல்ல மாட்டாங்க, குங்கும சிமிழ்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? சிமிழ், சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? இறுதி, லாஸ்ட். லாஸ்ட் வந்து கடைசி அப்படின்னு சொல்லலாம்.
இறுதிக்கு முடிவு சொல்லலாம். இங்கே சி வந்ததுனால கடைசி எழுதும். 10 மேலேருந்து கீழே கேல 5. குழந்தைகளிடம் டேஷ் கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு அனைவரையும் வசீகரிக்கும். குழந்தைகள்கிட்ட வந்து திருட்டு எண்ணம் இருக்காது. கள்ளம்னா திருட்டு எண்ணம் இருக்காது. கபடம்னா சூதுவாதி எண்ணம் இல்லாத பிள்ளைங்க. சரிங்களா? குழந்தையின் சிரிப்பில் இது எல்லாத்தையும் காணலாம். சரிங்க. 18 வலமிருந்து இடம் என்ன? சர்க்கரை இதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரை எதுலேருந்து தயாரிக்காங்க அப்படின்னு கேட்டால் பதில் என்ன? கரும்பு, சுகர்கேன். சரிங்களா? 17 மேலேருந்து கீழே. சொந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டில் தஞ்சம் புகுந்தவர். இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போய் தஞ்சம் புகுந்தவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? அகதின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? அகதி. சரிங்க. 21 வலமிருந்து இடம் என்ன? பாக்கி. கடைக்கு போய்ட்டு மீதி பாக்கி வாங்கி, பாக்கி எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்னா மீதி. நம்ம கொடுத்த காசு போக மீதி பாக்கி எவ்வளோன்னு கேட்குறது. பாக்கின்னா என்ன? மீதி. 17 இடமிருந்து வலம் என்ன? குழு, குரூப். அதாவது நீங்கள் ஆட் இருக்கிறனால அணின்னு சொல்லலாம். சரிங்களா? 15 மேலேருந்து கீழே. சணலில் உருவான சாக்கு. சணலில் உருவான சாக்கு பையை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோணிப்பை அப்படின்னு சொல்லலாம். கன்னி. ஓகே. ஸோ இந்த சைடு வந்து எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். சரிங்களா? 8 வலமிருந்து இடம் என்ன? இல்லம் அல்லது டேஷ் அன்று என்ற ஔவையார். இதையே சொல்லிட்டாங்க. யார் சொன்னாங்கன்ட்டு. இல்லம் இல்லைன்னா வீட்டுக்கெலாம் நல்ல லவ் ஆகுதுன்னு இல்லைன்னா நல்ல அறம் இல்லை, நல்ல வீடு இல்லை. இல்லம் அல்லது நல்லறம் அன்று. வீட்டுக்கு அன்பு பாசத்தோட இல்வாழ்க்கையோடு இல்லைன்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை. 6 மேலேருந்து கீழே. அங்கு மொத்த வியாபாரம் மட்டுமே நடக்கும். ஹோல்சேல் சேல்ஸ் மட்டும்தான் நடக்கும். டேஷ் விற்பனை இல்லை, ரீட்டைல் விற்பனை இல்லை. அதுக்கு வந்து என்னென்னு சொல்லலாம்? சில்லறை விற்பனை கிடையாது. பதில் என்ன? சில்லறை. ஓகேங்க. ஸோ 13 இடமிருந்து வலம் என்ன? மன்னிச்சுக்கோங்க, சில்லறை மாற்றி போட்டேன். ஓகேங்களா? ரகசிய அர்த்தம். ரகசியமாக அர்த்தம் சொல்லக்கூடியது மறை பொருள்னு சொல்லலாம். இது கரெக்டாக அப்படிங்கிறத 14 வச்சு செக் பண்ணிக்கலாம். மறை பொருள். மறை பொருளில் நம்ம மறை வேதங்கள் கூட சொல்லலாம். அதுக்கு இதுக்கு இன்டைரக்டாக உள்ள மீனிங் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய படிப்பு திறமையை பொறுத்தது. ட்ரிக் எசு சாம மதவனம்லாம் இருக்கிறதுலே 14 அது மறை வேதங்களில் சொல்லிடலாம். அதுக்கும் மறைபொருளோட அர்த்தம் உண்டு. ஓகே. 14 மேலேருந்து கீழே. உண்மை. இது சொல். உண்மைக்கு ஆப்போசிட் என்னென்னா பொய். அப்படின்னா இந்த மறைபொருளுங்க பதிலும் கரெக்டு தான். சரிங்களா? 12 மேலேருந்து கீழே என்ன? உதவி. உதவிக்கு வேறு என்னன்னு சொல்லலாம்? ஹெல்ப்பு. சரிங்க. 13 மேலேருந்து கீழே. அனைவரையும் மதிக்க வேண்டும். அனைவருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணும். யாரையும் மட்டம் தட்டி பேசக்கூடாது. நான் தான் பெரியவன் யாரும் என்ன பண்ணக்கூடாது? மட்டம் தட்டி பேசக்கூடாது. அவங்கள டாமினேட் பண்ணி பேசக்கூடாது. பேசணும்னு நினச்சி பேசக்கூடாது. 19 வலமிருந்து இடம் என்ன? பரம்பரை அல்லனா சந்ததி. என் பரம்பரை, என் சந்ததி அப்படின்னு சொல்கிறேன். என்னன்னு சொல்லுவாங்க? வம்சம் அப்படின்னு சொல்லலாம். என்னோட வம்சம், என்னோட பரம்பரை, என்னோட சந்ததி அப்படின்னு. சரிங்க. 16 இடம் வந்து வலம் என்ன? 24 டேஷ் என்பது கலப்படமில்லாத தங்கம். 24 காரட் அப்படிங்கிறது பியூர் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை வச்சு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கும். ஒடிஞ்சுன்ட்டு அது கூட செம்பு இல்லைன்னா காப்பு அதாவது சேர்த்துட்டு செயின் இல்லைன்னா எதுனாலும் செய்வாங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? உதவிக்கு 2வது எழுத்து காலுக்கு இம்மு இருக்குங்க.
சகாயம் அப்படின்னா உதவி. நீங்கள் தினமலரில் அடிக்கடி சால்வ் பண்ணுறீங்கன்னா இந்த சகாயம் வேர்டு உங்களுக்கு அடிக்கடி வந்தோம். உதவி, அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு சகாயம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒன்று இருக்குதுங்க, 20 கீழேருந்து மேலே, இதுதான் கடைசி. இது ராஜஸ்தான் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்துள்ள மலைவாழிடம் மவுண்ட் அபு. நம்ம இங்கே ஊட்டி மதியே, அங்கே அபுவோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 1722 மீட்டர் கடல் மட்டத்தில் இருந்துங்க. அப்படின்னா இங்கே நீங்கள் தொட்டப்பட்டாவை சொல்லலாம். சரிங்களா? அதாவது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் அதில் சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.